பயோ ஃபர்டிலைசர். ஏற்கனவே இந்த மண் வந்து ரொம்ப சொல்லுங்க. ஏற்கனவே சவுண்டு பரவாயில்லையா? நம்ம செடி நடப்படக்கூடிய இடம் வந்து ரொம்ப மோசமான மண். அதில் வந்து வேர்கள் ஃப்ரீயாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சத்துக்கள் எதுவும் இருக்காது. அப்படிங்கிறதுனால இந்த மண் கலவை தான், மண் கலவை வச்சு தான் அந்த செடியை வளரப்போகுது. அதுதான் அடிப்படை. அதனால் நம்ம நல்ல மண், செம்மண், நல்ல உதிரியான மண், அதாவது மணல் கலந்த செம்மண். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்புழு உரம், வந்து இதில் இந்த மண் கலவையில் சேர்த்துக்கிறோம். அப்புறம் உயிர் உரங்கள் முக்கியமாக வந்து இப்போ இந்த மண்ணில் வந்து எந்த உயிருமே இருக்காது. ஆக்சுவலாக உயிர் இல்லாத மண் தான் அது. பாக்டீரியாவோ மற்றபடி எந்த சத்துக்களும், முன் சத்துக்களும் இல்லை கரிமத்தன்மையும் இருக்காது சுத்தமாக. அப்போ நம்ம அதுக்காக என்ன பண்ணுறோம்னா மண்புழு உரம் சேர்த்துருக்கோம். அதுமாதிரி உயிர் உரம் அசோஸ்பெல்லம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உயிர் உரம் அசோஸ்பெல்லம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி, இந்த மாதிரி எல்லா உரங்களையுமே கலந்து அதுக்கு ஒரு செயற்கையாக உருவாக்குற மாதிரி தான். ஏன்னா இந்த இடத்துல எந்த செடியுமே வளராத இடத்துல நம்ம செடியை இந்த இடத்துல எந்த செடியுமே வளராது, அந்த இடத்துல செடியை வளர்க்க போகிறோம். அதுதான் முக்கியமான விஷயம். ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 60 சீத்தா வெரைட்டி நட்டுருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது 20 கோல்டன் சீத்தா, 20 முள் சீத்தா, 20 ராம் சீத்தா, இந்த மாதிரி நட்டுருக்கோம். அவங்க வந்து ஒரு சீத்தாவில் உள்ள மெடிசின் வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்டு கஸ்டமர் வந்து நம்ம இந்த சீத்தா பழங்களை வந்து இதே முக்கியமாக தேர்வு பண்ணியிருக்காங்கன்னா 2 விஷயம். சீத்தாவுக்கு வந்து ரொம்ப சத்துக்கள், ரெண்டாவது ரொம்ப தண்ணி தேவை. அதுமாரி மண் வளம் கம்மியாக இருந்தால் கூட அது வளரக்கூடிய ஒரு காட்டு செடி தான் இது எல்லாமே. இருந்தாலும் நம்ம எல்லா உரங்களையும் கொடுத்து இந்த உயிர் உரங்கள்லாம் கொடுத்து மண்ணை வளப்படுத்தி அது நடும்போது உங்களுக்கு ஒரு கமர்ஷியலாக ஒரு லாபமாக இருக்கும். அதாவது மற்றவங்களுக்கு இது பயன்படுங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க. அந்த மற்றவங்களுக்கும் பயன்படுங்கிறதுக்காக நடுறாங்க. அதே மாதிரி பழச்செடிகளும் நடப்போம். பார்த்தீங்கன்னா 6 வகையான மாவரை எல்லாமே நடப்போம். அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6 வகையான மாச்செடி நடுறோம். அதுக்கு அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பழச்செடிகள் நடப்போம். அதாவது எல்லா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழச்செடிகள் நடப்போம். அந்த பழச்செடிகள் பார்த்தீங்கன்னா எல்லா பழ வகைகளுமே மாதுளை, கொய்யா, சப்போட்டா, சப்போட்டா, சாத்துக்குடி, இந்த மாதிரி எல்லா பழ வகைகளுமே நடப்போகிறோம். இது எல்லாமே பழங்கள் நம்ம இந்த இடத்துல கிடைக்கணுங்கிறது அந்த ஓனருடைய எதிர்பார்ப்பு. இப்போ இந்த உயிர் உரங்கள் போட்டாலே இதை வந்து நல்லா மண்ணோட கலந்துக்கணும். அதை கலந்தும்போது தான் உங்களுக்கு அதனுடைய பெருக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது இந்த உயிர் பாக்டீரியாலாம் அதிகமாக பெருக்கும். அதனால் சமமாக கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க, இது எப்படி சார் போடுறது? ஒன்றும் இல்லை, நீங்கள் இது கூட போடுறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது. கூட போடுறதுனால நிறைய பாக்டீரியாக்கள் தான் உற்பத்தி ஆகும் ஒழிய நல்லது தான் நடக்கும் ஒழிய கெடுதல் நடக்காது. ஏன்னா இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது, ரசாயன உரங்கள் எதுவும் கிடையாது இதில். அதனால் நம்ம ஒரு செடிக்கு ஒரு 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கலாம். அது போட்டோன்னா அந்த உயிர் வந்து அதிலே தங்கியிருக்கும். நம்ம நடக்கூடிய செடி அந்த குழியை சுற்றி அந்த கிருமிகள்லாம் இருக்கிறதுனால அந்த செடி நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளரும். பயன்படுத்துறது தான் மோசமான மண். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அடிமண் வந்து இந்த விவசாய மண் நிலம் தான். அதில் வந்து அடிமண் நல்லாவே இருக்குது, கருப்பாக இருக்கிறத பார்த்தா தெரியும். அப்போது நம்ம இது வந்து செடியை இதுக்கு இந்த மட்டத்தில் வச்சோம்னாக்க அது வேர் பிடிச்சி கீழ் நோக்கி போகும்போது நல்லாவே வளர்ந்துடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் சைடில் இருக்க மண் வந்து கொஞ்சம் சரியில்லாத மண். அதனால தான் நம்ம இந்த சைடில் இருக்க மண் தான் சுமாரான மண், சைடில் இருக்க மண் தான் நல்லா இல்லை. அதனால தான் நம்ம இந்த மண் கலவை போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த கிருமிகள்லாம் வளர்ந்து இந்த மண்ணை மாற்றணும். இந்த பாருங்கள், அவர் வெட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு. அந்த மண்வெட்டியால் கூட வெட்டுப்படல, அப்படி சவுண்டு வருது பாருங்கள். அதுவே கல் இருக்குது, கல் கட்டி எல்லாமே இருக்குது. இப்போ இதையும் தாண்டி நம்ம அந்த வேர் போய் செடி வளரணும். இப்போ நம்ம வந்து போதும் கவர் நிற்க மாதிரி பார்த்துக்கு மண் போட்டு தான் சைடு ஃபுல்லாகவே இந்த மண் தான். ஆமாம், அதான் மண் நிறைய இருக்கு. லெவல் பண்ணி
இதை கட் பண்ணு கவரை ஹைட் கரெக்டாக மாதிரி பார்த்துக்கணும். உனக்கு ஹைட் ரொம்ப மறைஞ்சிட போதும், ரொம்ப மறைஞ்சிருக்கும் பார்த்து அளவு எடுத்துக்கின்றான். போடணுமா எது வேணுமா? நம்ம பெரிய செடிகளை நடும்போது எந்த செடியை நடும்போதும் நம்ம அந்த மண் கட்டியை வந்து அதாவது அந்த கேக்குன்னு சொல்லுவோம், அதாவது மண் கட்டி இருக்கு இல்லையா, இது வந்து உடையக்கூடாது. உடையாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நர்சரிந்து செடி வாங்கினா அதை வந்து ஒரு நாளைக்கு நம்ம தண்ணி விடாமல் மண் கெட்டித்தன்மையோடு இருக்கணும். மண் ஈரமாக இருந்ததுன்னா அந்த மண் வந்து நம்ம இதுமாதிரி ஓப்பன் பண்ணும்போது கொட்டிடும், அதாவது ஊந்து போயிடும். ஊந்து போயிடுச்சுன்னா செடி வேறு மண் வேறு வந்துடும், செடி வராது. இப்போ அதேமாதிரி அடிப்பகுதியை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த செடியை உள்ள அந்த குழிக்குள்ளே எடுத்து வைக்கிறோம். சென்டரை வச்சுக்கணும் நீரை மேலே இல்லை இந்த சைடே வரட்டும். இந்த சைடு தானே நிறைய இல்லை அவருக்கு இலை இங்கே வரணுங்கிறது எப்படி இங்கே வரணுங்கிறது தலைக்கு மேலே சரி தலைக்கு மேலே ஒரு இந்த பக்கம் கவர் ஆகும். ஓகே ஓகே வரணும், நடுமையம் வரல. செடி இந்த கிளை தாங்க வரணும், நீங்கள் சென்டரை வை. ஓகே அதுக்காக சொல்லுவார். ஓகே நீ பள்ளத்தில் விழுந்துடாதீங்க, கால் இது ஃப்ராக்சர் ஆகிடும், அது வேறு. இப்போ வந்து நம்ம சைடை வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த கவரை பாருங்கள், கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சைடை கட் பண்ணிக்கிட்டு அந்த கவரை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ அந்த கேக் எதுவும் டேமேஜ் ஆகிறதில்ல பாருங்கள். நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வைக்கும்போது அந்த மாதிரி செடி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த மண் கலவை வந்து நம்ம உயிர் உரங்கள்லாம் பயன்படுத்தி போடும். இந்த மண்கலவை போடலாம். அந்த மண்கலவையில் பார்த்தீங்கன்னா எல்லா உயிர் உரங்களும் கலந்துருக்கு. அசோஸ்பெல்லம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸ், வேம் எல்லாமே கலந்துருக்கு. அந்த உரத்தை சுற்றி போட்டோம். இப்போ மண்ணை வந்து போடணும். நம்ம இதுக்கு வந்து இந்த இடத்துல எடுத்த மண்ணை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃபுல்லாகவே செம்மண் தான் போட போகிறோம். இதில் கொஞ்சம் செலவாகும், ஆனால் செலவாகாமல் இந்த முறைப்படி பண்ணலைன்னா அதில் செடி வந்து வேர் பிடிக்காது, வளராது. கொம்பு காமிக்கிறீங்களா? பார்த்து ஷார்ட்ஸாக கூட எடுக்கலாம், எடுத்து சொல்லுங்க. பாருங்க காற்றுல எப்படி ஆடுது பாருங்க. இந்த காற்று அடிக்கும் போது இந்த மாதிரி செடி ஆடுவாங்க. இது மாதிரி ஷேக் ஆகிட்டே இருந்ததுன்னா செடி வேர் பிடிக்காது. அதனால கொம்பு சப்போர்ட் வேர் பிடிக்கிற வரைக்கும். அது கொம்பு நடும்போது கூட சிலர் என்ன பண்ணுவாங்க, செடியை நட்டிட்டு அப்புறம் இப்படி ஒரு அழுத்த அழுத்தி அதை உள்ள சொருவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ராங் கிடைக்காது, பலமாகாது. அதனால் நம்ம செடி நடுறதுக்கு முன்னாடியே இந்த பக்கத்தில் ஆழமாக, அதாவது குழியிலே ஆழமாக வச்சுருவோம். குழியிலே ஆழமாக வச்சுட்டோம்னா அது வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ வந்து நம்ம நல்லா ஆழமாக வச்சுட்டோம். இப்போ அடி ஆழத்து வரைக்கும் உங்களுக்கு அந்த கொம்பு போயிடுச்சு, அப்போ ஸ்ட்ராங் ஆகிடும். மண்ணு போடும்போது இன்னும் டைட் ஆகிடும். காற்றுல ஆடாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு கயிறு வச்சு கட்டிக்கலாம். கயிறு கட்டும்போது கூட இந்த மாதிரி நெருக்கி, அது ரொம்ப டைட்டாக கட்டாமல் ஓரளவு அந்த பாருங்கள் ஒரு எஸ் டைப்பில் அந்த கயிறு போட்டு கட்டணும். அப்போ என்னென்னா மரம் பெருக்கும்போது உங்களுக்கு அந்த கயிறு டைட் ஆகாது. இந்த மாதிரி எஸ் டைப்பில் கட்டிட்டோம்னா செடி அப்படியே நிற்கும். ஒரே இடத்துல பத்தாது, மேலேயும் ஒன்று கட்டணும், கீழே 3 இடத்துல கொம்பு கயிறு போட்டு கட்டிக்கலாம். சொல்லாமா என்னமா ஒரு இடத்துல இப்போ கயிறு கட்டுறது கூட நம்ம ஒரு இடத்துல கட்டினா பத்தாது, 3 இடமா கட்டிக்கலாம். நடுப்பகுதியில் ஒன்று, அடிப்பகுதியில் ஒன்று, நுனிப்பகுதியில் ஒன்று, அது மாதிரி கட்டினோம்னா தான் செடி அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். இதை வந்து ஒரு 4 மாதத்துக்கு இல்லை ஒரு 6 மாதத்துக்கு கூட கழிச்சு நம்ம தேவைப்படும்போது எடுத்துக்கலாம். பண்ணிக்கலாம். மரம் ஸ்ட்ராங்காக ஆனோன்னா கொம்பு ரிமூவ் பண்ணிக்கலாம். மரம் ஸ்ட்ராங்காக ஆனோன்னா கொம்பு ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா ஓப்பன் பண்ணு, மண்ணெட்டி எடுத்து ஓப்பன் பண்ணு, அப்படி நல்லா ஓப்பன் பண்ணு. இந்த மண்ணை கொஞ்சம் ரவி, இந்த மண்ணை தள்ளி கொஞ்சம் ஆழமாக போயிடுச்சு.
இது இந்த மாங்காய் இந்த மாமரத்தை வெரைட்டி பார்த்தீங்கன்னா க்ரீன்லாண்டர்ஸில் பொதுவாக நம்ம க்ரீன்லாண்டர்ஸில் செடியை செட் பண்ணும்போது டேக்கோட பண்ணுறோம். இந்த டேக் பார்த்தீங்கன்னா க்ரீன்லாண்டர்ஸ்னு இருக்கும். இதில் வந்து மல்லிகாங்கிற வெரைட்டி இது. மல்லிகா வெரைட்டி ரொம்ப சூப்பர் வெரைட்டி. அது வந்து ரொம்ப அது வெரைட்டி இது சரி சரிங்க கரெக்டாக மறந்து நம்ம நம்ம க்ரீன்லாண்டர்ஸில் செடிகள் வாங்கும்போது எல்லா செடிகளும் டேக் வெரைட்டிக்காக. ஏன்னா இது மாமராடி பொதுவாக தெரியும், ஆனால் என்ன ரகம்னு தெரியாதுல்ல. அதனால் இந்த க்ரீன்லாண்டர்ஸ் டேக்கில் இந்த மல்லிகாங்கிற வெரைட்டி நோட் பண்ணி கொடுக்குறோம். மல்லிகா உங்களுக்கு எல்லாருமே தெரியும், நம்ம நாட்டு வெரைட்டி. நீளமும் தசேரி வட இந்தியா வெரைட்டியும் ஒட்டு சேர்த்த ஒரு ரகம். சூப்பர் பழம். இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் இது கிடைக்கல. 1 கிலோ 1.25 கிலோ ஒரு வெயிட் வரும் அந்த மாதிரி வெரைட்டி. முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நடும்போது இந்த ஒட்டு பகுதி வெளியே தெரியணும். இது வந்து கீழே இருக்கிறது நாட்டு வெரைட்டி, புளிப்பு வெரைட்டின்னு வச்சுக்கலாம். இல்லை அது என்னன்னே தெரியாது நமக்கு. ஒரு சாதாரண வெரைட்டியில் இதை ஒட்டு பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒட்டு பகுதி. இந்த ஒட்டு பகுதி வெளியே தெரிஞ்சு இந்த ஒட்டு பகுதி வெளியே தெரிகிற மாதிரி நடக்கும். ஒட்டு கீழே வர ஏதாவது தெரியும், அதை ரிமூவ் பண்ண முடியும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒட்டு பகுதியை உள்ளே வச்சு மண்ணை வச்சு மூடி இது வரைக்கும் மண்ணை போட்டுருவாங்க. இது வரைக்கும் மண்ணை போட்டிங்கன்னா இது இதுலேருந்து வளருதா இங்கேருந்து வளருதான்னு தெரியாது, அடியிலேருந்து வளருதான்னு தெரியாது. அது நமக்கு அப்புறம் எல்லாம் ஆகிடும். அந்த அதில் வரக்கூடிய பழங்கள் நம்ம சாப்பிட முடியாத அளவுக்கு ஆகிடும். அதனால் இதையும் முக்கியமாக கவனிக்கணும். இப்போ நம்ம ஒரு அரை அடி பள்ளமாக தான் அந்த செடியை இப்போ அரை அடி பள்ளமாக தான் அந்த செடியை நடவு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மழை தண்ணி விட்ட அப்புறம் கொஞ்சம் மண் இறங்கும். அதுக்கப்புறமா நம்ம வளர இந்த அரை அடி கேப்பையும் நம்ம நிரப்பிக்கணும். ஓஸ் பைப் வந்து இவ்வளோ நேரம் சூட்டில் இருந்தது, பயங்கர சூடாக இருக்குது. இந்த மாதிரி சுடு தண்ணியே விடக்கூடாது. எடுக்கவே இல்லை, நீங்கள் மட்டும் சொன்னீங்க. சரி, வெயில் இருந்தது 104 டிகிரி வெயில், பயங்கர சூடாக இருக்குது தண்ணி. இந்த தண்ணியை விடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த தண்ணியை வெளியே விட்டுருவோம். ஏன்னா அது குழந்த மாதிரி கொஞ்சம் பெரிய மரமாக இருந்தால் கூட தாங்கும். இந்த தண்ணியை வெளியே விட்டுருவோம். சூடாகிடுச்சு போகும். சொல்கிறீங்களா? ஆமாம். இப்போ நிறைய கஸ்டமர் செடியை வாங்கிட்டு விட எனக்கு ஃபோட்டோ அனுப்புவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செடி நட்டுருப்பாங்க, ஃபோட்டோ அனுப்பும்போது செடி வாடி போயிருக்கும். என்னென்னு கேட்டால் தண்ணி நீ தான் சார் விடணும்பாங்க. கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது. செடி நட்ட உடனே செடிக்கு தண்ணி விடணும். தண்ணி அதுவும் ஃபஸ்ட்டு விட தண்ணி வந்து இந்த பள்ளம் நிரம்புற வரைக்கும் விடணும். ஏன்னா அப்போ தான் அந்த இடையில கேப் இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாகி அந்த ஈரம் அடி வரைக்கும் போகணும். நம்ம பழம் எடுக்க முடியுங்களா, அந்த அடி பகுதி வரைக்கும் அந்த ஈரம் போகணும். அதனால தண்ணி அதிகமாகவே விடணும்.